ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கிஞ்சித்காரம் அறக்கட்டளை நடத்தி வரும் இந்த மாதத்திற்கான தர்ம பிரச்சார செய்திகள். மார்கழி மாதம் ஆண்டாளன் பாவை நோன்பு சிறப்பாக நடைபெற்றதை அடுத்து வாராந்திர அறவழி நடப்போம் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜனவரி 22ஆம் தேதி அன்று அயோத்தியில் ராம்லல்லா பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு பெங்களூரில் யதுகிரி யதிராஜ மடத்துடன் சேர்ந்து நம் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் ஸ்ரீராம பக்தி சாம்ராஜ்யம் என்னும் பக்தி வெள்ள நிகழ்ச்சி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தியது. அன்று ஸ்ரீ ராமாயண சர்க்க பாராயணம், ராமநாம சங்கீர்த்தனம் மற்றும் பஜனை, ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜியர் சுவாமியின் அனுகிரக பாஷணம், நம் வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமியின் சிறப்பு உபன்யாசம், மங்களஹாரத்தி நடைபெற்று பிறகு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. அதோடு ராமாயணம் பற்றி நம் கிஞ்சித்காரம் தன்னார்வ தொண்டர்கள் ஆராய்ச்சி செய்து வைத்திருந்த தகவல்கள் குறும்படங்களாக பல தலைப்புகளில் பகிரப்பட்டன. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ராமர் திருக்கோயில்கள், பழங்கலைகளில் ராமாயணம், ராமாயண கதாபாத்திரங்களும் தொடர்பும், உலகமெங்கும் ராமாயணம். இதை தவிர ஸ்ரீராம ரக்ஷஸ்தோத்திரம், ஸ்ரீராம அஷ்டோத்தரசத நாமாவளி, ஸ்ரீ சீதா அஷ்டோத்தரசத நாமாவளி, ஸ்ரீ ஹனுமத் அஷ்டோத்தரசத நாமாவளி என்று சுலபத்தில் கிடைக்கப்பெறாத பொக்கிஷமான ஸ்தோத்திரங்கள் யூடியூபில் வெளியிடப்பட்டன. சுவாமியின் வழிகாட்டுதலின்படி அயோத்தி ராமருக்கும் நம் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பை காட்டும் விதமாக ஆழ்வார் பாசுரங்கள் மற்றும் அயோத்தி ராம் மந்திர் கொண்ட போஸ்டர் வடிவமைத்து அச்சடிக்கப்பட்டு திருநெல்வேலி மானூர் பிளாக்கை சுற்றியுள்ள சுமார் 45 கிராமங்களில் RSS மூலமாக விநியோகிக்கப்பட்டன. கூடவே திருநெல்வேலி கிராமங்கள், காட்டுமன்னார் கோயில் மற்றும் திருநகரியில் நம் கிஞ்சித்காரம் பிரச்சாரகர்கள் கிராம ஒருங்கிணைப்பாளர்களுடன் சேர்ந்து குழந்தைகளை ராமபஜனையில் ஈடுபடுத்தினர். இதையெல்லாம் தவிர சென்னையில் ஆதம்பாக்கம் GV இந்து வித்யாலயா மற்றும் கிழக்கு தாம்பரம் சீதாதேவி கரோடியா பள்ளிகளுக்கு நம் பிரதான பிரச்சாரகரான ஸ்ரீமான் வகுலாபரணம் அவர்கள் மற்றும் சில கிஞ்சித்காரம் தன்னார்வ தொண்டர்களுடன் சென்று அயோத்தியா ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை குறித்து விழிப்புணர்வூட்டும் விதமாக அயோத்தியில் மீண்டும் ராமர் கோயில் உருவாக 500 வருட தர்ம போராட்டம், தியாகம் பற்றி எடுத்து கூறி பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து இதுபோன்ற கிஞ்சித்காரம் அறக்கட்டளை நடத்தி வரும் தர்ம பணிகளை பற்றி தெரிந்து கொள்ள காணத் தவறாதீர்கள் கிஞ்சித் தர்மம் யூடியூப் சேனல். தர்மம் காப்போம், அறவழி நடப்போம். ஜெய் ஸ்ரீராம்.